ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீனியா தமிழன் சேனல். லாஸ்ட் வீடியோவில் பின்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். பின்ட்ரெஸ்ட்டில் 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. என்னென்ன அக்கௌண்ட்னா, பர்சனல் அக்கௌண்ட், நார்மல் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தாங்க இதுலேயும் பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். பட் நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறது பிஸ்னஸ் அக்கௌண்ட். நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் ரொம்ப மெயினாக வேணும். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். பர்சனல் அக்கௌண்ட்டில் அனலிட்டிக்ஸ் இருக்காது, பட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் அனலிட்டிக்ஸ் இருக்கும். பர்சனல் அக்கௌண்ட்டில் சிம்பிள் லேஅவுட் தான், பட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ் லேஅவுட்டில் இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்தீங்களா? இதான் சிம்பிள் லேஅவுட். இதுவே நீங்கள் பிஸ்னஸ் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு டீட்டெயில்டாக தனியாக பின்ஸ், போர்ட்ஸ், ஆக்டிவிட்டி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னொன்று, பர்சனல் அக்கௌண்ட்டில் ஆட்ஸ் கிடையாது, பட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் ஆட்ஸ் இருக்குது. இந்த ஆட்ஸ் எப்படின்னா பிளாகர் மாதிரியோ யூடியூப் மாதிரியோ கிடையாதுங்க. இந்த ஆட்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்டோ சர்வீஸோ இருக்குல்ல, அந்த ஆட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நாம் பின்ட்ரெஸ்ட் கிட்ட அமௌண்ட் பே பண்ணுறது. ஸோ அதெல்லாம் எதுவுமே வேணாம். நான் இது ஃபுல்லாக எப்படி அமௌண்ட்டே இல்லாமல் நம்ம பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ நோ ப்ராப்ளம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக வரும். இப்படி வந்தோடனே இங்கே சைன் அப்னு இருக்கும், அதை கொடுத்துங்க. இங்கே கீழே பாருங்கள் க்ரியேட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. நமக்கு பர்சனல் அக்கௌண்ட் வேணாம். இப்போ இதில் உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துங்க. நான் என் மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏஜ் கொடுத்துங்க. ஓகே, க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு, உள்ளே போயாச்சு. இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, சர்வீஸாக இருக்கட்டும், ஏதாவது நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துங்க. நான் வந்து டிசைனிங் ரிலேட்டடாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் அதுக்கு வந்து மொபைல் டிசைன் அப்படின்ட்டு ஒரு பேர் கொடுக்குறேன். சும்மா ஒரு கம்பெனி நேம் மாதிரி கொடுங்க, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன தோணுதோ கொடுங்க. உங்கள்கிட்ட வெப்சைட் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி நாட் இட் கொடுத்துருங்க. இதில் வந்து வெப்சைட்டோட பெனிஃபிட் என்னென்னா, உங்களோட ப்ரொஃபைல் வந்து, அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய ஃபாலோவர்ஸ் கொடுப்பாங்க. அதான் இதோட பெனிஃபிட். ஸோ இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். நான் இப்போ நாட் இட் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட வெப்சைட் இருக்குது, பட் நான் இப்போ நாட் இட் கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரைப் யுவர் பிராண்ட், கெட் கஸ்டமர்ஸ் ரெக்கமெண்டேஷன். என்ன மாதிரி அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ பிளாகராக இருந்தால் பிளாகர் கொடுத்துங்க, பிரச்சனையே இல்லை. நமக்கு பிளாகருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எதாக இருந்தாலும், நான் வந்து சர்வீஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் ஆட்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்களான்னு கேட்கும். இப்போதைக்கு ஐம் நாட் ஷோர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து க்ரியேட் எ பின் இருக்கும். இதான் நம்ம க்ரியேட் பண்ணுற பின்னோட இன்டர்ஃபேஸ். இங்கே நம்ம இமேஜை போடுவோம், இங்கே நம்ம லிங்க்கை கொடுப்போம், இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம், இங்கே டைட்டில் கொடுப்போம், பப்ளிஷ் கொடுத்துருவோம். அவ்வளோதான். இது எப்படி ரன் ஆகுதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இவ்வளோதான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. எடிட் ப்ரொஃபைல் போங்க. போயிட்டு உங்கள் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே நேம் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அபவுட் யுவர் ப்ரொஃபைல், இமெயில் அட்ரஸ் வந்து பப்ளிக்காக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பப்ளிக்காக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரி, உங்கள் அட்ரஸ், இது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. பெஸ்ட்டு. இதை ஃபில் பண்ணாட்டி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஃபனல் தியரி படி, ஃபனல் தியரினா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபனல் தியரி படி உங்களோட அக்கௌண்ட் வந்து மேலேயே நிற்கும், கீழே போகாது, யாருக்கும் விசிபிளாக தெரியாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போயிடலாம். அக்கௌண்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலாக ஃபீமேலான்னு கேட்கும், நான் மெயில் கொடுத்துட்றேன். அப்புறம் என்ன பிஸ்னஸ் டைப்பு, ஃபேஸ்புக் லாகின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஃபேஸ்புக் லாகின் பண்ணிக்கிங்க, உங்கள் கூகுள் லாகின் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஏதாவது மெசேஜ் இருந்தால் அதை டேரெக்ட் மெசேஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் டீஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக டெலிட்டும் பண்ணிக்கலாம். கிளைம், இந்த கிளைமில் தான் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் இதில் கிளைம் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களோட வெப்சைட் நேமை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் HTML டேக் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
இந்த டேகை கொண்டு போய் உங்கள் வெப்சைட்டோட வேர்ட்பிரஸ்ல லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி லிங்க் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா என்னோடய வெப்சைட்டில் இங்கே வெரிஃபைடு சிம்பிள் காமிக்குது பார்த்தீங்களா, திஸ் வெப்சைட் ஹேஸ் பின் கிளைம்டு அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். நான் இது வந்து என்னோடய ஃப்ரீ வெப்சைட் தான். இது வந்து என்னோடய ஃப்ரீ டொமைனில் வாங்கின ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் வாங்கின ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக பண்ண வெப்சைட் தான். அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் இதை போட்டு கிளைம் பண்ணிக்கிங்க, பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஃப்ரீ டொமைன் வச்சுருந்தாலும் ஃப்ரீ ஹோஸ்டிங் வச்சுருந்தாலும் பிரச்சனையே இல்லை. அதை வச்சு நீங்கள் வெப்சைட் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை லாகின் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போர்டு, இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது இது வேணாம், நம்ம இது பார்க்க வேணாம், அப்புறம் சொல்கிறேன். இது வந்து எட்டசி இது வந்து ஒரு சூப்பரான ஷாப்பிஃபை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு வேலை அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இதில் கிளைம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ், இது வந்து உங்கள் மெயிலுக்கு போகிறது, புஷ் நோட்டிஃபிகேஷனாக இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும், அது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ரைவசி டேட்டா, இது வந்து ஹைட் யுவர் ப்ரொஃபைல் ஃப்ரம் சர்ச் இன்ஜின் கூகுள், இதெல்லாம் நீங்கள் செலக்ட் கொடுத்துடாதீங்க. இன்கேஸ் இங்கே இப்போ மொபைல் டிசைன்ஸ்னு யாராவது கூகுளில் டைப் பண்ணாலோ என்னோட ப்ரொஃபைல் போய் முன்னாடி நிற்கும், இந்த பின்ட்ரெஸ்ட்டோட ப்ரொஃபைல். ஸோ இதை நீங்கள் கொடுத்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி போங்க, செக்யூரிட்டி அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்கும். இதை நீங்கள் உங்கள் மெயில் ஐடியில் போய் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க, அவ்வளோதாங்க. இவ்வளோதான் நம்மளோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. இதான் நம்மளோட ஒரு ஓவர்வியூ, நம்மளோட அனலிட்டிக்ஸ். பட் இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இந்த அனலிட்டிக்ஸ் காமிக்காது. நார்மலாக சிம்பிளாக யார் யார் என்னென்ன போஸ்ட் போடுறாங்க, நீங்கள் யார் யாரோ ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் எது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கொடுத்துட்டீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக போஸ்ட் மட்டும்தான் காமிக்கும். பட் இதில் அது மாதிரி எதுவுமே காமிக்காது, இம்ப்ரெஷன்ஸ் காமிக்கும். அதாவது நீங்கள் போடுற பின்ஸ் இம்ப்ரெஷன்ஸ்னால் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். உங்களோட பின்ஸ்க்கு எவ்வளோ சேவ் ஆகிருக்கு, உங்களோட பின்ஸை தொட்டு எத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்க, லிங்க்கை தொட்டு உள்ளே போயிருக்காங்க, அதோட அனலிட்டிக்ஸ் எல்லாம் காமிக்கும். மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வியூவர்ஸ் வராங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடதே காமிக்கிறேன், பார்த்தீங்களா. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months ஆச்சு நான் யூஸ் பண்ணி. இதை வந்து நான் ஷட்டர்ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நான் அது போஸ்ட் வெறும் 5-4 போஸ்ட் தான் போட்டிருக்கேன். பட் அது மூலியமாகவே எனக்கு நிறைய டவுன்லோட்ஸ் ஆகுது. ஒரே ஒரு ஃபாலோவர் தான் வந்திருக்காங்க. நான் போஸ்ட்டு கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் பின்ஸை நான் கிளைம் பண்ணணும். அதை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் சொல்கிறேன். பட் எதுவுமே பண்ணாமல் எனக்கு 1.3K மந்த்லி வியூவர்ஸ் வராங்க. 2 பேர் என் பின்ன சேவ் பண்ணியிருக்காங்க, லிங்க்கை தொட்டு உள்ளே போயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நீங்களும் பின்ட்ரெஸ்ட்டில் உங்கள் பிஸ்னஸை க்ரோத் பண்ணணும், பின்ட்ரெஸ்ட்டில் நிறைய ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்கமிங் வீடியோஸை பாருங்கள். நம்ம சேனலில் ஃபுல் கோர்ஸாக வரும். நீங்கள் பிஸ்னஸ் மேனியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் மேனியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்காட்டி கமெண்ட்டில் திட்டுங்கடா.